இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்டேட் cannot place arbitrary ceiling on disability limits சுப்ரீம் கோர்ட் இந்த நியூஸ் ஆர்டிகலில் ஒட்டானது தான் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 சுப்ரீம் கோர்ட் டிசபிலிட்டி சீலிங். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ரீசனபிள் அக்காமடேஷன் இந்த டாபிக்லாம் நியூஸ் சொல்லியிருந்தாங்க, அதை வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எதுக்குன்னா இது மாதிரி ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா யூஎன்சிஆர்பிடி, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்குல்ல, இந்தியன் நேஷனில் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை வந்து இந்தியா வந்து 2007 வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதை அப்டேட் பண்ணணும். அதனால் வந்து என்னென்னா 1995 அதுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம் 1995. ஆனால் வந்து ஆக்டிவேட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னும் நிறைய ரைட்ஸ் தரணும், அதுக்காக கொண்டு வந்தது தான் 2016 ஆக்ட். ஓகேங்களா, என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்க்ளூஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து என்ஷூர் பண்ணணும். தென் ரைட் பேஸ்ட் அப்ரோச், நாட் சேரிட்டி மாடல். அதாவது நம்ம வந்து ஜெனரலாக என்னென்ன ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டியை பார்த்தா ஓ இவங்க இது மாதிரி இருக்காங்களே அது மாதிரி இறக்கம் பண்ணிட்டு ஒரு காசு இல்லாட்டி வந்து சிம்பத்தியோட பார்க்கறதோ அது மாதிரி தான் நம்ம ஜெனரலாக பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது, அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களும் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும். அது மாதிரி கொண்டு வந்தது தான் 2016 ஆக்ட். ஓகேங்களா, இதில் வந்து டெஃபினேஷன் பண்ணிப்பாங்க பர்சன் வித் டிசபிலிட்டினா. அது எது பேஸ் பண்ணிப்பாங்கன்னா லாங் டேர்ம் ஃபிசிக்கல், மென்டல், சென்சார் இம்பேர்மெண்ட், அதாவது ஃபிசிக்கலாக, மென்டலாக இல்லாட்டி வந்து சென்சரி வந்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் திங்க் பண்ண முடியல, அது மாதிரி ஆக்ட் பண்ண முடியலன்னா அவங்க வந்து டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிம்பிளாக சொன்னால் நம்ம வந்து நல்லா இருக்குமா, ஸோ வந்து சொசைட்டியில் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாத்தையும் ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்களா, அது மாதிரி இல்லாமல் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறவங்கள டிசபிலிட்டின்னு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து என்னென்னா கிரேட்டர் தென் 40% ஆஃப் டிசபிலிட்டி. ஒரு செயல் செய்கிறது வந்து 40%, ஃபார் எக்ஸாம்பிள் கை வந்து ஒரு 40% வந்து அதுக்கு மேலே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆக முடியல, அது மாதிரி சொல்லிட்டு சர்டிஃபிகேட் பண்ணிட்டா நம்ம ரிசர்வேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து டிசபிலிட்டி இருக்குங்கள, அது மாதிரி ரிசர்வேஷன் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, அது மாதிரி பெனிஃபிட் வரதுக்கு ஒரு சீலிங் லிமிட்டும் 40% வந்து ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா எக்ஸ்பென்ஸ் ஸ்கோப் ஃப்ரம் வெல்ஃபேர் டு ரைட்ஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வெல்ஃபேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நல்லா பண்ணி சொசைட்டியில் வந்து இருக்கணுன்றத இது பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அது மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ணிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு பவர் இருக்குமா, ஸோ சொசைட்டியில் அவங்களும் வந்து வெல்வன்னா ஆக்ட் பண்ண முடியுங்களே, அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறது தான் என்னோட ஆக்டோட எய்மு. ரைட்ஸ் ஆஃப் பர்சன் டிசபிலிட்டி ஆக்ட் அதனோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி 7 to 21 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல இயர்லி 1995 ஆக்ட் வந்து 7 டிசபிலிட்டி இருந்துச்சு, ஆனால் ரீசெண்டாக அது பண்ணதில் வந்து 21 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கேட்டகரி எடுத்துக்கிட்டால் பிளைண்ட்னஸ், லோகோமோட்டர் டிசபிலிட்டி, டிராஃப்டிசம் இதெல்லாம் டிசபிலிட்டி. அதே இன்டெலெக்சுவல் அண்ட் மென்டல் இல்னஸில் ஆஸ்டிசம், மென்டல் இல்னஸ் இது வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நியூராலஜிக்கல் இருந்து என்னென்னா செர்பிரல் பால்சி, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே பிளட் டிசார்டர்ஸ் கேட்டகரியில் தலசீமியா, ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் வந்தாலும் அவங்களும் ஒரு டிசபிலிட்டி தான். ஃபைனல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் இருக்காங்களே அவங்களும் வந்து டிசபிலிட்டி இது பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட டிசபிலிட்டிஸாலும் அவங்களும் வந்து பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இதனோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஐ சப்போர்ட் நீட்ஸ் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்னா புதுசாக வந்து ஒரு டிசபிலிட்டியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். யாராவது வந்து அதிகமாக சஃபர் பண்ணியிருந்தா இது வந்து டிசபிலிட்டி தான், அவங்களுக்கும் வந்து பெனிஃபிட் வந்து இது பண்ணணும், அவங்களும் வந்து எம்பவர்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கும் ரெசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணலாம், அது மாதிரி இந்த ஆக்டில் வந்து என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. தென் இது வந்து என்னென்னா நீடிங் இன்டென்சிவ் கேர் அண்ட் ஐ சப்போர்ட், அதாவது ஒரு கம்யூனிட்டி எடுத்துனா இவங்க வந்து பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஐ சப்போர்ட் பண்ணணும், அது மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம். சிக்னிஃபிகன்ட் எக்ஸாம்பிள்ஸ்னால் இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ், லீகல் பேக்கிங் ஃபார் ரிசர்வேஷன், எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 டிசபிலிட்டிஸ் பெஞ்ச்மார்க் ஃபார் டிசபிலிட்டி 40, ஈவன் சிஆர்பிடியை வந்து இந்தியா வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க 2007, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா ஆக்டோட பேசிஸ் என்ன, ஆக்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நியூஸில் வந்துச்சுல அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆன் டிசபிலிட்டி சீலிங் கீ ரூலிங். இப்போ வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கணும் பார்க்கலாம். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் cannot impose arbitrary power upper limits on disability percentage. Candidates cannot be excluded if capable of performing duties. அதாவது வந்து
இவ்வளோ தான் மேக்ஸிமம் லிமிட்னா இருக்க முடியாது. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து திறமை இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த வந்து ஒரு மேக்ஸிமம் இல்லாமல் டியூட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களுக்கும் ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். அதை சொல்லியிருக்காங்க. தமிழில் படித்தோன்னா நல்லா ஞாபகம் இருப்பாங்க. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் மாநிலங்கள் மாற்றுத்திறன் சதவீதத்திற்கு மனப்பான்மை இல்லாத மேல் வரம்பு விதிக்க முடியாது. பணியை செய்ய தகுதியானவர்கள் வெறும் சதவீதம் அடிப்படையில் நீக்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா லீகல் பேசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 2016 ஆக்ட்ல என்னன்னா 40% அதாவது மினிமம் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லிப்பாங்க. அதாவது குறைஞ்சபட்ச தகுதி மட்டுமே மேல் வரம்பு இல்லை. 40% வந்து ஆக்ட்ல சொல்லிப்பாங்கல்ல. அது வந்து என்னன்னா குறைந்தபட்சம் வந்து இது 40% இருந்தா ரிசர்வேஷன் தரலாம். அது மாரி சொல்லிப்பாங்க. 40% மேல போச்சுன்னா, அந்த ரிசர்வேஷன் வந்து அவங்க எலிஜிபிள் இல்லையோ, இல்லாட்டி வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்எலிஜிபிலிட்டி இல்ல. அது மாரி சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? கேஸ் கன்ஸ்டன்ட். ஏன்னா வந்து இப்போ வந்து இது எதனால சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து 60% வந்து டிசேபிலிட்டியா இருக்காங்க. 60%க்கு மேல. அவங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து 60% டிசேபிலிட்டியா இருக்கீங்க. ஸோ உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால நாங்க வந்து ரிசர்வேஷன் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா தான் ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அத வந்து ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து திறமை இருக்கு. அவங்களால வந்து பெர்ஃபார்மும் பண்ண முடியும்னா, நீங்க வந்து 40% லிமிட்ன்றது வந்து என்னன்னா, அப்பர் லிமிட் இல்ல. மினிமம் த்ரெஷ்ஹோல்டு இவ்வளோ இருக்கு. ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுங்க. அது மாரி சொன்னது. நீங்க வந்து இது மாரி நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. அது மாரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, no rational or intelligent basis for such limits violates equality and fairness in employment. அதான் இப்போ வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க திறமை தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ வந்து அவங்கள்ட்ட கரெக்டாகவும் டியூட்டியும் பண்ண முடியும். ஸோ வந்து ஈக்குவாலிட்டியை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு வந்து பறிக்காதீங்க. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் டிசபிலிட்டி ரூலிங் பிரின்சிபல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரீசனபிள் அகாமடேஷன் adjustment must be made to enable participation of person with disability கோர் பிரின்சிபல்ஸ் அண்டர் தி ஆர்பிஐ ஆக்ட். ஓகேங்களா? என்னன்னா அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு என்னன்னா அவங்க வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்காங்கல்ல அவங்களும் வந்து கண்டிப்பாக இன்க்ளூசிவ் கவர்னன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க தவிர நீங்கள் வந்து தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் வந்து லிங்க் பண்ணி சொல்லிப்பாங்க. இந்த ஆக்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்னென்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன் எல்லாருமே சமம். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 16 என்னென்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும். சப்போஸ் டிசபிலிட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தரமாட்டோம்னு சொன்னால் அது வந்து ஆர்டிகல் 16 வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க. கீ ஐடியா ஓவரால்ட்டா டிசபிலிட்டின்றதை நம்ம வந்து இன்கேப்பசிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் எபிலிட்டி மேட்டர்ஸ் நாட் பர்சன்டேஜ். அதாவது 40% மட்டுமே அதை மட்டுமே பண்ணக்கூடாது. நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அவங்களோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டி இருக்குது எது மாதிரி இருக்குது கேபிளில் இருக்கா அதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் சிக்னஸ் என்னென்னா இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் இது மாதிரி சொல்லியிருக்காங்களே. ஸோ வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒன்றும் வந்து அதிகமாவாங்க. ஸோ இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் வந்து டிக்ரிமெண்ட்டில் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை உடம்பு வந்து ஊனமாக இருக்குது அது மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுறத வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஜட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் டு டிசபிலிட்டின்றதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த ஜட்மெண்ட் இருக்குது. ஓவரால் எக்ஸாம்லாம் ஆர்பிஐ ஆக்ட் என்னென்ன அதனோட அக்கானமிஷன் பிரின்சிபல் என்னென்ன மெயின்ஸில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் வந்துட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி இருக்குன்னு நம்ம யூஸ்வலாக பார்க்கலாம் வாங்க. இந்தியா இஸ் ஹோம் டு லேக்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அவைலபிள் தெம் அண்டர் த லா? 2011 கேட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீ ஸ்கூலிங் டில் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் இன் த கவர்மெண்ட் ஸ்கூல். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் preferment allotment of land for setting up business. Third, ramps in public buildings. Which of the statements given above is correct? A. 1 only, B. 2 and 3, C. 1 and 3, D. All of the above. Correct answer என்ன? Option D. All of the above.